மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோல கொண்டு வந்திருக்கேன் நண்பர்களே. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம ஒவ்வொரு செய்திகளாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போறது அமெரிக்காவை மிஞ்சும் இந்தியா. என்ன ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதாவது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை துல்லியமாக தாக்கி சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளை வியக்க வைத்தது இந்தியாவின் பிரம்மோஸ் குரூஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை நண்பர்களே. இது அமெரிக்காவின் டொமாஹாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணையை விட வலிமை கொண்ட உலகின் நம்பகமான ஏவுகணைகளில் ஒன்றாக உருவெடுத்திருக்குங்க. இது பற்றிய முக்கியமான பல்வேறு விஷயங்களை பார்த்தரலாம். எதிரியின் எல்லைக்குள் நீண்ட தொலைவில் இருக்கும் இலக்குகளை தாக்கும் நவீன போரில் ஏவுகணைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதிலும் போர் விமானத்துக்கும் விமானிக்கும் எந்த விதமான ஆபத்துகள் இல்லாமல் வெற்றியை உறுதி செய்கிறது குரூஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள். அளிக்க வேண்டிய நவீன போரில் ஒரு விமானியை ஆபத்தில் ஆழ்த்தாமல் குரூஸ் ஏவுகணைகள் ஒரு தீர்க்கமான பங்கை வகித்து வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. தொழில்நுட்ப ரீதியாகவும் உலகளாவிய ஏவுகணை சந்தையிலையும் அமெரிக்காவுடைய இந்த டொமாஹாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏவுகணை முன்னிலையில் இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை அமெரிக்காவின் டொமாஹாக் ஏவுகணைக்கு சரியான போட்டியா உருவெடுத்துள்ளதுங்க. சீனாவின் வான் பாதுகாப்பு அமைப்பையும் ஊடுருவி பாகிஸ்தானின் விமான தளங்களை தகர்த்தெறிந்த பிரம்மோஸ் ஏவுகணையின் மகாசக்தி உலக பாதுகாப்பு சந்தையில் இந்திய ஏவுகணையை கொள்முதல் செய்வதற்கான ஆர்வம் அதிகரித்துள்ளதுங்க. இன்றைய உலகில் மிகவும் பிரபலமான 2 குரூஸ் ஏவுகணை எவை அப்படின்னு கேட்டா அவை இந்தியாவுடைய பிரம்மோஸ் மற்றும் அமெரிக்காவுடைய டொமாஹாக் ஆகும் நண்பர்களே. இதில் டொமாஹாக்கின் விலை சுமார் 16.6 கோடி ரூபாய் ஆகுங்க. ஆனால் பிரம்மோஸ் ஏவுகணையோட விலையை பார்த்தோம்னா 34 கோடி ரூபாய் ஆகும். அதிக விலை இருந்த போதிலும் பிரம்மோஸின் செயல்திறன் அப்படின்றது பிரமிக்க வைப்பதாகும் நண்பர்களே. பிரம்மோஸ் ஒரு சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை ஆகும். இதன் வேகம் மாக் 3.0 ஆகும். அதாவது ஒளியின் வேகத்தை விட 3 மடங்கு அதிகமான வேகத்தில் பறக்குங்க. இதனால பிரம்மோஸை கண்காணித்து தாக்குவதற்கான எதிரியின் ரேடாருக்கு நேரமே கிடைக்காது. ஆகவே எதிரி நாட்டுக்குள் மிகவும் பாதுகாக்கப்பட்ட இலக்குகளையும் குறிவைத்து துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதாக பார்க்கப்படுது. இதற்கு நேர்மாறாக டொமாஹாக் ஒரு சப்சோனிக் ஏவுகணை ஆகுங்க. இதன் வேகத்தை பார்த்தோம்னா மாக் 0.74 ஆகும். இது பிரம்மோஸின் வேகத்தை கொண்டிருக்கவில்லை என்றாலும் தரைக்கு மேலே மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் திறன் கொண்டதாகுங்க. இதுவும் எதிரி ரேடாரின் கண்ணுக்கு புலனாகாமல் பறந்து இலக்குகளை தாக்கும் வல்லமை உடையதாகும். டொமாஹாக் ஏவுகணை குறிப்பாக தாக்குதல் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. சுமார் 2400 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாகும். ஆனால் பிரம்மோஸ் இப்போதைக்கு 800 கிலோமீட்டர் வரை மட்டுமே சென்று தாக்கக்கூடியதாகும். தாக்குதல் துல்லியத்தை அடைவதற்கு 2 ஏவுகணைகளும் வெவ்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றன. இதே சமயத்தில் மெயினா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அதாவது நீண்ட காலமாகவே அதிநவீன ஆயுதங்களுக்காக அமெரிக்க நட்பு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவையே நம்பியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா வியட்நாம் முதல் எகிப்து வரையிலான நாடுகள் அமெரிக்காவை விட்டு விலகி இந்தியாவிடம் ஆயுதங்களை கொள்முதல் செய்யறாங்க. நவீன போர்க்காலத்தில் எந்த ஏவுகணை சிறந்தது என்பது கேள்வி இல்லை. தனது போர்க்களத்துக்கு எந்த ஏவுகணை பொருத்தமானது அப்படின்றது தான் முக்கியமான கேள்வியா பார்க்கப்படுதுங்க. இத்தகைய கேள்விகளுடன் இருக்கும் நாடுகளுக்கு ஏற்ப ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு இந்தியா உயர்ந்துள்ளது. சொல்லப்போனால் மேற்கத்திய ஏகபோகங்களுக்கு இந்தியா சவால் விடுவதை பிரம்மோஸ் நிரூபித்துள்ளது நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியாவை விட்டு கொடுக்காத ரஷ்யா என்ன என்பதை பார்த்தரலாம். ரஷ்யாட்டிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதை கண்டித்து இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை ட்ரம்ப் உயர்த்துவதாக அறிவித்திருக்காரு. இதற்கிடையே ரஷ்யா இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது நண்பர்களே.
இறையாண்மை கொண்ட அனைத்து நாடுகளுக்கும் தாங்கள் வர்த்தகம் செய்யும் நாடுகளை தேர்வு செய்யும் முழு உரிமை இருப்பதாக ரஷ்யாவுடைய அதிபர் மாளிகையில தெரிவிச்சிருக்காருங்க. இது தொடர்பாக மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யாவுடனான வர்த்தக உறவுகளை துண்டிக்க நாடுகளை கட்டாயப்படுத்தும் முயற்சிகளும் வந்துள்ளது பற்றி எங்களுக்கு தெரியும். இவற்றை சட்டபூர்வமானதாக ரஷ்யா கருதவில்லை. வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கான முழு உரிமை இறையாண்மை கொண்ட நாடுகளுக்கு உண்டு. ஒவ்வொரு நாட்டின் நலன்களுக்கும் ஏற்ப வர்த்தக மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கு தேவையான நாடுகளை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் எல்லா நாடுகளுக்கும் உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நேரத்தில் ட்ரம்ப் விவகாரத்தில் ஏற்கனவே இந்தியா பதிலடி கொடுத்திருந்தது நண்பர்களே. அதாவது இந்த நடவடிக்கை இந்தியாவின் தேசிய நலன்களுக்கு முரணானது, முற்றிலும் நியாயமற்றது அப்படின்ற மாதிரி இந்தியா கடுமையா விமர்சித்திருந்தது. அதாவது அமெரிக்காவுடைய இந்த 25% வரி மற்றும் கூடுதலாக அபராத வரி விதிப்பது அப்படின்றதுக்கு இந்தியா கடுமையா விமர்சிச்சிருந்தாங்க. இது தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்க அறிக்கையில பார்த்தோம்னா, எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியா தேவையான நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யும். ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதால் அரசியல் ரீதியாக ஆதரிக்கிறோம் என அர்த்தமில்லை. சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட சூழல்கள் காரணமாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அத்தோடு வர்த்தகம் செய்வதாலேயே அனைத்து ரஷ்ய செயல்பாடுகளையும் இந்தியா ஆதரிப்பதாக கருதுவது அப்படின்றது தவறானது. இந்தியாவின் தேசிய நலன்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா எடுக்கும் அப்படின்ற மாதிரி அதில் கூறப்பட்டிருந்துச்சு. மேலும் உக்ரைன் போர் விவகாரத்தில் கடுமையான நிலைப்பாடு எடுத்த போதிலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனுமே கூட ரஷ்யாவுடன் எரிசக்தி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வர்த்தகத்தை தொடர்வதையும் இந்தியா சுட்டிக்காட்டியது நண்பர்களே. மேலும் போர் சமயத்தில் வழக்கமாக இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கச்சா எண்ணெயை அனுப்பியதால வேறு வழி இல்லாமலேயே ரஷ்யாவிடம் வாங்க ஆரம்பித்ததாகவும் இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. அப்போது கச்சா எண்ணெய் விலையை கட்டுக்குள் வைத்திருக்க இந்தியாவின் முடிவை ஆதரித்துவிட்டு இப்போது இது குறித்து கேள்வி எழுப்புவது தவறான போக்கு அப்படின்ற மாதிரி இந்தியா விமர்சித்துள்ளது நண்பர்களே. இவ்வளவு பேசினாலும் அமெரிக்காவும் சரி ஐரோப்பிய ஒன்றியமும் சரி ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தே வருகின்றார்கள் நண்பர்களே. அதாவது ரஷ்யால இருந்து பல்வேறு பொருட்களை தொடர்ந்து அமெரிக்கா இறக்குமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்கதே வாடிக்கை வச்சிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா அணுசக்தி நிலையங்களுக்கான யுரேனியம் ஹெக்சாஃப்ளூரைடு, மின்சார வாகன உற்பத்திக்கான பல்லேடியம், உரங்கள் மற்றும் ரசாயன பொருட்களை அமெரிக்கா இப்போது கூட ரஷ்யாவிடமிருந்தே வாங்கி வருகிறது. பாருங்க எப்படி கூத்துன்னு பார்த்தீங்களா. இவர்களுக்கு தேவையானதை இவர்கள் வாங்குவார்களாம், ஆனால் நமக்கு தேவையானதை நம்ம வாங்கக்கூடாதம்மா. ஏன்னா இது வேற அது வேற, அதாவது இது நல்ல வாய் அது நார வாய் அப்படின்ற மாதிரி இவர்களுக்கான விஷயங்கள்ல இவர்கள் நல்ல விதமாக பேசி ஆஹா அப்படியே அருமையாக கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ரஷ்யாட்ட நல்ல விதமாக பேசுவாங்களாம்மா. இதே நம்மக்கிட்ட நார வாய் வச்சுக்கிட்டு இதெல்லாம் சரி வருமா, என்னங்க நீங்கள் வாட்டு ரஷ்யாவிற்கு போகிற ஊக்குச்சிக்கிட்டு இருக்கீங்க, காசை அள்ளி வழங்கிட்டு இருக்கீங்க, எண்ணெய் வாங்குறேன்ற வரல அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படிலாம் கூத்து போயிட்டுருக்கு அப்படின்றத. அதே போல் ஒருபுறம் ஐரோப்பிய ஒன்றியமும் கூட பார்த்தோம்னா 2024 ரஷ்யாவுடன் 67.5 பில்லியன் யூரோ மதிப்புள்ள பொருட்களை வர்த்தகம் செஞ்சிருக்கு. 2023 சேவை வர்த்தகமாக பார்த்தோம்னா 17.2 பில்லியன் யூரோக்களாக இருந்தது நண்பர்களே. இது இந்தியாவின் ரஷ்யாவுடனான ஒட்டுமொத்த வர்த்தகத்தையும் விட மிக அதிகம். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இதோட சேர்த்து மேலையும் பார்க்க வேண்டிய மற்றொரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து இன்னுமே அதிகமான இயற்கை எரிவாயுவை தொடர்ந்து வாங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இதையும் இந்தியா தனது பதிலடியில் சுட்டி காட்டி இருப்பது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே. ஆக மொத்தத்தில் இவங்களோட வேலையெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய வர்த்தகத்தில் மகா பிராடு வழியாக பெரிய அளவிற்கு வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கிட்ட ஒரு புறம் நம்மக்கிட்ட இதெல்லாம் சரி வருமா, என்னப்பா இப்படி பண்ணுறீங்களே, ரஷ்யா உக்ரைன் போர் உங்களுக்கு நீடிக்கணும் ஆசையா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நண்பர்களே. ஆக மொத்தத்தில் இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இவர்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் சாதிக்கலாம், ஆனால் மற்ற நாடுகள் எல்லாமே இவர்கள் கட்டுப்பாட்டில் இவர்கள் சொல்வதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் இவர்களுடைய செயல்பாடுகள், இவருடைய நகர்வுகள், இவர்களுடைய வேலைப்பாடுகளாம் காணப்படுதுங்க.
அடுத்த செய்தியாக இந்தியா அமெரிக்கா தொடர்பானது தான். அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தானை அரவணைக்க தொடங்கி இருக்காரு. அதே வேளையில நம் நாட்டுக்கு 25% வரியும் விதிச்சிருக்காரு. நம்ம பார்த்துருப்போம். இந்த புதிய வரி வரும் 7ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் முதல் நடைமுறைக்கு வர இருக்கு நண்பர்களே. அது மட்டுமின்றி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் தொடர்ந்து வாங்கினால் இந்தியாவுக்கு கூடுதல் வரிகளையும் விதிக்க உள்ளோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் மிரட்டி இருக்காரு. ட்ரம்ப் இப்படி நம்ம நாட்டை குறி வைச்சு மிரட்டுறதுக்கான பின்னணி என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, ரூபாய் 4 லட்சம் கோடி இருப்பதாக பரபரப்பான தகவல் காணப்படுது. இந்த 4 லட்சம் கோடி ரூபாய் தான் ட்ரம்போட கண்ணை உறுத்துவதாக பார்க்கப்படுது நண்பர்களே. அப்படி என்ன ஒரு விஷயம் அப்படின்றத பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது சமீபத்தில் ட்ரம்ப் உலகிலேயே அதிக வரி போடும் நாடு இந்தியா தான், இந்தியா நட்பு நாடு என்றால் வர்த்தகத்தில் நல்ல உறவு இல்லை, உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த நாடுகள் முயற்சிக்கும் போது சீனாவை போலவே ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயும் ஆயுதங்களையும் வாங்குகிறார்கள். இந்த பணத்தை வைத்து உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கிறது. இதனால் வரியோடு இந்தியாவுக்கு கூடுதல் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கூறினாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், அது பற்றி எனக்கு கவலையே கிடையாது, இந்தியா ரஷ்யா பொருளாதாரம் செத்து போய்விட்டது, இனியும் இரு நாடுகளின் பொருளாதாரமும் சிதைந்து போகட்டும் அப்படின்ற மாதிரி கூறினாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னையா சாவலாம் விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பாருங்க எந்த அளவிற்கு மனுஷன் வன்மத்தை கக்கியிருக்காப்ல அப்படின்னு. அதே போல இந்தியா ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் கச்சா எண்ணெய் வாங்கி பயன்படுத்துவது மட்டுமின்றி மார்க்கெட்டில் அதனை விற்பனை செய்து பெரும் அளவு லாபமும் சம்பாதிக்கிறது. இதனால் இந்தியாவுக்கு கூடுதல் வரியும் விதிக்கும் திட்டம் உள்ளது அப்படின்ற மாதிரி மிரட்டினாரு. இதுல பார்த்தோம்னா அமெரிக்காவை விட ரஷ்யாவிடமிருந்து தான் அதிகமான பொருட்களை நம் நாடு இறக்குமதி செய்கிறதுங்க. இதன் காரணமாக நம் நாட்டின் மூலம் ரஷ்யாவின் பொருளாதாரம் வளம் பெறுகிறது. இது ட்ரம்புக்கு பிடிக்கலைங்க. அதே போல அமெரிக்கா இந்தியா வர்த்தகத்தை எடுத்துக்கொண்டால் நம் நாடுதான் அதிக வர்த்தகம் செய்கிறது. அதாவது அமெரிக்காவிடமிருந்து நம் நாடு இறக்குமதி செய்யும் பொருட்களை விட அதிகமான பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்கிறோம். உதாரணமாக சொல்லணும்னா 2024ஆம் நிதியாண்டில் நாம் அமெரிக்காவுக்கு 7.6 லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருட்களை ஏற்றுமதி செய்தோம். ஆனால் அமெரிக்கா நமக்கு ரூபாய் 3.6 லட்சம் கோடி பொருட்களை மட்டுமே விற்பனை செய்தது. அதன்படி பார்த்தால் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகத்தில் நாம் ரூபாய் 4 லட்சம் கோடி வரை அதிக வர்த்தகம் செய்துள்ளோம். இது டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் கண்ணை உறுத்துகிறது. தங்களிடம் ஆண்டுதோறும் அதிகமான பொருட்களை விற்பனை செய்யும் இந்தியா எதிரியான ரஷ்யாவிடமிருந்து கூடுதல் பொருட்களை இறக்குமதி செய்வதே ட்ரம்பால தாங்கிக் கொள்ள முடியல நண்பர்களே. அதாவது இங்கிட்ட ஒரு புறம் எங்ககிட்ட மட்டும் நீங்கள் நிறையா வைக்கிறீங்க, அங்கிட்ட ஒரு புறம் வாங்குறது எங்ககிட்ட அதிகமாக வாங்கணும்ல, அதை விட்டுப்பட்டு போய் ரஷ்யாட்ட வாங்கினா அது எப்படி அப்படின்ற மாதிரி தான் மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சு. இதனால தான் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு வெள்ளை மாளிகையில் அவரை சந்தித்த நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் அமெரிக்கா ராணுவ தளவாடங்களை இந்தியாவுக்கு தர தயாராக இருக்கிறோம், அதே சமயம் 5ஆம் தலைமுறையை சேர்ந்த F-35 ரக போர் விமானங்களையும் தருகிறோம் அப்படின்ற மாதிரி ஆஃபர்லாம் வழங்கினாரு. இந்த ஆஃபர் அனைத்துமே ரஷ்யாவுடனான நம் நாட்டு வர்த்தகத்தை முடக்கும் வகையில் தான் ட்ரம்ப் வழங்கினார் நண்பர்களே. ஆனால் அமெரிக்காவை விட ரஷ்யா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம் நாடு F-35 ரக போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக அமெரிக்காவிடம் எந்த உத்தரவாதமும் வழங்கலை. இது ட்ரம்ப்புக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற கதையா இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த ஒரு முடிவும் சொல்லாதனால மனுஷன் இன்னும் சூடாயிட்டாப்புல. இந்த 4 லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் ஒவ்வொருயை எப்படியாவது சரி செஞ்சு விடணும் அப்படின்ற மாதிரி தான் மனுஷன் துடிச்சுக்கிட்டு இருக்காரு, துடிக்கிறாப்புல. இதனாலதான் திணுசா புது வரி, அதாவது நம்மளை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தற்போதைக்கு வரி அதிகரிக்கிறது, அதோட சேர்த்து அபராத வரி அப்படி இப்படின்னு பலவிதமான உருட்டல்களை மனுஷன் உருட்டிட்டு இருக்காப்புல. பட் எந்த ஒரு உருட்டலும் இந்தியாவிடம் செல்லுபடியாகாது அப்படின்றது அப்படியே அப்பட்டமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, நாங்கள் எங்களோட செயல்பாட்டில் கரெக்டாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்தியா அதை எதுவுமே பெரிதாக கண்டுகொள்ளாமல் கரெக்டாக கணக்கச்சிதமாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய கூடுதல் விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம்னா, இந்த மாதிரி தளவாடங்களை விற்கிறதுக்கு அமெரிக்கா முன் வந்த உடனே இந்தியா தரப்பில் சொல்லப்பட்டது என்னன்னா, ஏப்பா நாங்கள் தளவாடங்களை வாங்குற இடத்துல இல்லை, வாங்குறதுக்கான முடிவில் இல்லை,
வேணா சொல்லு, இந்தியாவில் வச்சு 2 பேரும் சேர்ந்து கூட்டாக தயாரிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வேணா நாங்கள் ஓகே சொல்கிறோம், இதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டதுக்கு அமெரிக்கா இதற்கு இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியாக ரஷ்யா, ஈரான், சீனா தொடர்பானது தான். என்ன அப்படின்றத பார்ப்போம். ரஷ்யா ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யறத நிறுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கோரிக்கையை சீனா நிராகரித்திருக்கு நண்பர்களே. சீனாவும் இந்தியாவும் ரஷ்யாட்ட இருந்து அதிக அளவுல கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை அமெரிக்கா தொடர்ந்து எதிர்த்து வந்துகிட்டு இருக்கு. எப்படிப்பா நீங்க பண்ணலாம், அதெல்லாம் சரி வராது, இது ரஷ்யா போரை நீடிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு, அப்படி எப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும், இந்த கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா முடிவோடு இருக்குதுன்னு நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க ஒரு சூழலா தான் இருந்துகிட்டு இருக்கு. இதுல மெயினா தொடர்ந்து வாங்குவதற்கு காரணமே ரஷ்யா மலிவான விலையில் கொடுப்பது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதனாலதான் ட்ரம்ப் என்னதான் சொன்னாலும் அதை பெருசா யாருமே காதுல போட்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த நிலையில சீனாவுடைய வெளியுறவு அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்துல திங்கட்கிழமை அன்னைக்கு வெளியிட்டிருக்க பதிவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, நாட்டில் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விநியோகத்தை சீராக வைத்துக் கொள்வது என்பது தேச நலன் சார்ந்த விஷயமாகும். எனவே இதில் சீனா உறுதியாக உள்ளது. நெருக்கடிக்கு உள்ளாக்குவது, ஒரு செயலை செய்ய பலவந்தப்படுத்துவது என்பதெல்லாம் எந்த பலனையும் அளிக்காதுங்க. நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு, வளர்ச்சி ஆகிய விஷயங்கள்ல சீனா எப்போதும் உறுதியாக செயல்படும் அப்படின்ற மாதிரி கூறியிருக்கு. இதன் மூலம் ரஷ்யா ஈரானிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவின் கோரிக்கையை சீனா நிராகரித்துள்ளது நண்பர்களே. அதே நேரத்தில் இரு நாடுகள் இடையிலான வர்த்தகம், ட்ரம்ப் விதிச்சிருக்க 100% பதில் வரி நடவடிக்கை ஆகியவை குறித்தும் பேச தயாராக இருப்பதாகவும் சீனா அறிவிச்சிருக்குங்க. இது தொடர்பாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் அவங்க என்ன கூறியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வது என்பது தங்கள் நாட்டு இறையாண்மை தொடர்பானது அப்படின்ற மாதிரி சீனா கூறியிருக்கு. எனவே அதில் தலையிட விரும்பவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்க விதிக்கும் 100% வரியையும் அவர்கள் செலுத்திதான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதில் இந்தியாவுக்கு அடுத்தபடியா சீனா 2வது இடத்துல இருக்குங்க. அமெரிக்காவின் மற்றொரு எதிரி நாடான ஈரானிடமிருந்து சீனா பெரும் அளவில் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது. இந்த விஷயமும் பெரிய அளவிற்கு அமெரிக்காவிற்கு கண்ணை உறுத்தக்கூடியதா இருந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் இவர்களுக்கு யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களிடம் யாருமே எந்த ஒரு வர்த்தகமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு எதிரினா நீங்க எதிரியா வச்சுக்கணும், நாங்க எதுக்குள்ள எதிரியா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்கக்கூடிய வகையில தான் இவர்களுடைய செயல்பாடு அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. அடுத்த செய்தியாக நாசா திட்டம் என்ன என்பதை நம்ம பார்த்தரலாம். 2030ஆம் ஆண்டுக்குள் சந்திரனில் அணு உலையை நிறுவுவதற்கான திட்டங்களை நாசா விரைவாக மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இடைக்கால நாசா நிர்வாகி சின் டஃபி தலைமையிலான இந்த லட்சிய திட்டம் 100 கிலோவாட் அணுக்கரு பிளவு உலை மூலம் நீண்டகால சந்திர பயணங்களுக்கு மின்சார வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு நண்பர்களே. சூரிய சக்தி நம்பகத்தன்மையற்றதாக மாறும் கடுமையான சந்திர இரவில் விண்வெளி வீரர்கள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் நம்பகமான ஆற்றலை வழங்கும். நிலவின் தென் துருவத்திற்கான உலை, முன்மொழியப்பட்ட சந்திர அணு உலை எதிர்கால பயணங்கள், சந்திரனின் தென் துருவத்தில் அருகில் நிரந்தரமாக நிழலாடிய பள்ளங்களில் ஆராய்ச்சி உயிர்வாழ உதவும். இந்த பகுதிகள் நீர், ஆக்சிஜன் மற்றும் பிற முக்கிய வளத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை நண்பர்களே. டஃபியின் ஆக்ரோஷமான அணுகுமுறை முந்தைய நாசா தலைவர்களிடமிருந்து வேறுபட்டது. ஏனெனில் அவர் ஏஜென்சியின் மின் அமைப்பை விரிவுபடுத்தவும் ஏவுதலுக்கான காலக்கெடுவை துரிதப்படுத்தவும் உத்தரவிட்டிருக்காருங்க. சந்திர பயணத்திற்கு அணுசக்தி முக்கியமானது. அதாவது 14 பூமி நாட்கள் நீடிக்கும் சந்திர இரவுகள் சூரிய பேனல்களை நம்பகத்தன்மையற்றதாக மாற்றுவதால சந்திர பயணங்களுக்கு அணுசக்தி மிகவும் முக்கியமானதுங்க. 100 கிலோவாட் உலை வாழ்விடங்கள், சுரங்க கருவிகள், அறிவியல் ஆய்வகங்கள் மற்றும் ரோவர்களை ஒரே நேரத்தில் இயக்க முடியும். அணுசக்தி இல்லாமல் சந்திரனில் நிரந்தர மனித இருப்பை பராமரிப்பது அல்லது
எதிர்கால செவ்வாய் பயணங்களுக்கு உள்கட்டமைப்பை உருவாக்குவது கடினமாக இருக்கும். இதே சமயத்தில் அணுசக்தி பொருட்களை விண்வெளியில் செலுத்துவதில் உள்ள சவால்களை பற்றி பார்த்தால் 2018ஆம் ஆண்டில் ஒரு சிறிய அணுசக்தி அமைப்பை வெற்றிகரமாக சோதித்த நாசாவின் கிலோபவர் திட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் சந்திர அணு உலை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்குங்க. தற்போதைய வடிவமைப்பு கச்சிதமாகவும் இலகுவாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பயன்படுத்தி பிளவு அமைப்பை இயக்கவும் வெப்பத்திலிருந்து மின்சாரம் மாற்றிகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கவும் முடியும். இருப்பினும் கனரக தூக்கும் ஏவுகணை வாகனங்களுக்கு தேவைப்படும் கனமான சுமைகள், அணுசக்தி பொருட்களை ஏவுவதற்கான ஒழுங்குமுறை ஒப்புதல், அறிவியல் திட்டங்களை பாதிக்கும் முன்மொழியப்பட்ட பட்ஜெட், நிச்சயமற்ற தன்மை மற்றும் 5 ஆண்டுகளுக்குள் உண்மையான பயன்பாட்டில் தொழில்நுட்ப அபாயங்கள் போன்ற முக்கிய சவால்கள் இருக்கு நண்பர்களே. இதே சமயத்தில் சீனா என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தோம்னா, நாங்க சிறிய திறமையான அணு உலையை உருவாக்கியதாகவும் சொல்லுதுங்க. சீனா தனது லட்சியங்களை பற்றி குரல் கொடுத்து வருகிறது. மேலும் நாசாவின் திட்டமிடப்பட்ட வடிவமைப்பை விட சிறிய திறமையான உலையை உருவாக்கியதாகவும் கூறுது. ஆனால் அமெரிக்காவை பார்த்தோம்னா இதை ஒரு தெளிவான சவாலாக கருதுகிறதுங்க. இது சீனாவின் விண்வெளி முயற்சியை எதிர்கொள்ள அதிகரித்து வரும் அழுத்தங்களுக்கு மத்தியில் டஃபியின் அறிவிப்பை தூண்டியது. இது நாசாவின் மற்றொரு அறிவிப்பு மட்டுமல்ல, அமெரிக்கா சந்திர ஆராய்ச்சியின் அடுத்த சகாப்தத்தை அதன் மையத்தில் ஆற்றல் சுதந்திரத்துடன் வழிநடத்த தயாராகி வருகிறது அப்படின்றதுக்கான ஒரு சிக்னல் ஆகும் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.